எத்தனை பேர் கனிகளோடு தயாரா இருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் என் தேவன் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். God is ready to bless you. Whoever is ready to be blessed with fruits. ஏசாயாவுடைய புத்தகம் 65வது அதிகாரம் அந்த 20 லிருந்து 22 வாசிக்கலாம். Let us read the book of Isaiah chapter 65 verses 20 to 22. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியையை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாய் உழைப்பதில்லை. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் யாவாலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். The days of my peoples will be like the days of a tree என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அதாவது மனிதர்களுடைய நாட்கள் என்பது மரத்தினுடைய நாட்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். Is denoted as the days of man is considered as the days of tree. அப்ப தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் உங்களுடைய நாட்களை என் தேவன் எதனுடைய நாட்களோடு ஒப்பிடுகிறார்? மரத்தினுடைய நாட்களோடு ஒப்பிடுகிறார். God is comparing your days, the people who are in the presence of God, with trees. என் தேவன் என்ன சொல்றாருன்னா நான் முன்குறித்த ஜனம் எப்படி இருக்கும்னா மரத்தை போல் இருக்கும்ங்கிறார். God is telling the people I have forechosen is like trees. மரத்தினுடைய வாழ்நாள் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? Have you known the life of tree? தேவன் என்ன சொல்றாருன்னா நீ வீடு கட்டிட்டு போய் இன்னொருத்தன் வசிக்கிறது இல்ல. God is not telling you have built a house but someone will be living. என் ஜனம் அவன் கட்டின வீட்டில் அவன் வாழ்வதற்கான ஆயுசை நான் கொடுப்பேங்கிறார். God is telling for my people when they build a house I will be giving them life for living in that house. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இல்லை. அதான் விளக்குறார். என்ன சொல்றாரு? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் அவன் வீடு கட்டுகிறான், இன்னொருவன் வசித்து போகிறான். But the life of man is not like so. Man is building house but someone else is inheriting in that house. அப்ப மரம் என்பது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நீங்கள் மரத்தை போல் இருப்பீர்கள்னா அது ஒரு ஆசீர்வாதம். If you are like a tree, it is a blessing. அப்ப தன் ஜனத்தை அவர் மரத்தை போல் விரும்புகிறார். So God is comparing his people with tree. அப்ப மரத்தினுடைய நாட்களுக்கும் மனிதனுடைய நாட்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. There is a relationship between the days of tree and the days of man. அப்ப மரத்தினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது என்று சொன்னால் உங்களுடைய என்னுடைய நாட்களும் அது எண்ணப்படுகிறது. When the days of tree is counted, it means the days of you and me is also counted. இத்தனை வருஷம் இந்த செடியை பார்த்துட்டேன், இது கனி கொடுக்கல, இதை வெட்டி போடுன்ட்டார். I have been seeing these many years for these trees, it has not yielded, so just cut it off. ஊழியக்காரன் கேட்டதை நீங்க கவனிக்கணும். அவர் கேட்டது தெளிவா கேட்டார். ஒரு வருடம் ஒரு துபிஸ்வாத் வரைக்கும் பார்ப்போம். But the servant of God, he pleased with God. ஒரு துபிஸ்வாத் வரைக்கும் பார்ப்போம். கனி கொடுத்தால் சரி, இல்லைன்னா வெட்டி போட்டுறலாம். He is pleasing with his master. Let us see for one Dubishwath. If it is not yielded, we can cut it off. இந்த துபிஸ்வாத்தில் வெட்டி போடணும் முடிவு பண்ணிட்டு வேண்டாம். ஒரு துபிஸ்வாத் எனக்காக கூட நான் நல்ல இற போடுறேன், அது கனி கொடுத்தால் சரி, இல்லைன்னா வெட்டி விடலான்ட்டார். You have decided to cut it off, but give me one more year. In the next Dubishwath, if it is yield, let us keep it. Else we can cut it off. அப்ப துபிஸ்வாத்தில் கனியற்ற மரங்கள் வெட்டப்படும். In Dubishwath, whichever the tree without fruit will be cut off. கனி அற்றவர்களுக்கு ஒரு வருடம் நீட்டித்தும் கொடுக்கப்படுது. One more year is given for the people who without fruit. அது கருணை அடிப்படையில். Under mercy, one more year is being given. அப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொன்னால் கனியோடு என் தேவ சமூகத்தில் போகணும். For the people who are coming in the presence of God for being blessed, you should come in the presence of God with fruit. வேதத்தை நீங்கள் பார்க்கிற போது ஆதியாகம் துவங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆதியாகமத்துடைய முதல் அதிகாரத்தில் மரத்தை பற்றி பேசுகிறாரு. வெளிப்படுத்தலுடைய கடைசி அதிகாரத்திலையும் மரத்தை பற்றி பேசுவார். In scripture, when you see from Genesis to Revelation, in the first chapter of Genesis it is told about tree, and in the last chapter of Revelation again that it is told about tree. முதல்லையும் அவர் முதல் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கிற போது அவர் என்ன பண்றாரு? மூன்றாம் நாளிலே முதல்ல என்ன பண்றாரு? நிலத்தை ரெடி பண்றாரு, அப்புறம் விருட்சத்தை அதிலிருந்து வளர செய்கிறார். In the first chapter, on the third day he got ready the land, then from the land he got trees. அன்னைக்கு தான் அவர் ரெண்டு செயலை செஞ்சது. That was the day he did two things.
அதே மாதிரி 6வது நாளும் 2 செயலை செய்கிறார். On the 6th day also he had done 2 things. அப்ப 2 செயல்கள் அவருடைய படைப்பில் 2 நாள் தான் நடந்துச்சு. ஒன்னு 3வது நாள், இன்னொன்னு 6வது நாள். 2 things had been done for 2 days, on 3rd days and on the 6th day. மரத்தை உருவாக்குற போதும் மனிதனை உருவாக்குற போதும் அவர் 2 செயல்களை அந்த தினத்துல செய்கிறார். When he was creating man and when he was creating tree, he had done 2 things. ஏன் மரத்துக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னா, மனிதனை எங்க இருந்து எடுத்தாரு? மரத்துக்கான இடத்துலனா மண்ணை எடுத்து தான் செஞ்சார். Why there is a relationship between man and tree? Because man was taken from the land where the tree was grown up. அப்ப ரெண்டுனுடைய மூலப்பொருளும் ஒண்ணுதான். அது எதில இருந்து வந்துச்சு? மண்ணில இருந்து வந்திருக்கிறது. The source molecules of both man and tree are same. Both were come from sand. தேவனுடைய படைப்பு மரம் அப்படியே இருக்குது, ஆசீர்வாதமா இருக்கு. அது இன்னும் பாவம் செய்யல, அது தெளிவா இருக்கு. In the creation of God, the tree was as it is. It was not doing any sin. It was blessed. என்ன இவர் மரத்துக்கு உயிர் இருக்கிற மாதிரி பேசுறாரு அப்படி நினைச்சு கூடாது. Why he is talking so like that tree has life? வேதம் சொல்லுகிறது மரங்கள் கைத்தட்டி தேவனை பாடுகிறது என்று சொல்லு. But the scripture says the trees are clapping and glorifying God. தேவ சமூகத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கிற போது கூட இவர்கள் கெம்பீரித்து பாடுவார்கள் என்று சொல்லி மரங்களை குறித்து வேதம் சொல்லுது. In the presence of God, when the people of Israel got freedom, they were rejoicing and they were glorifying God. It is denoted for tree. அப்ப மரத்துக்கு உயிர் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம். மரம் உயிரோடு இருக்குது. It is senseless if you think tree has no life. Tree is living. Tree is a living creature. வேதம் சொல்லுது தேவன் மரத்தை படைத்து விட்டு இது நல்லதென்று கண்டார். அப்ப அது நல்லதாவே இருக்கு. The scripture says after creating the tree, God has seen it is good, so it is good. ஆனா மனிதனை படைத்தாரு, மனிதன் எப்படி போயிட்டான்? நாசமா போயிட்டான், வெளியே போடான்னு துரத்தி விட்டார். After he has created man, he became evil. Therefore he was sent off from the Eden garden. அப்ப மரம் தேவ சமூகத்துல எப்படிப்பட்டதா இருக்கு? தேவனை பாடக்கூடியதாக இருக்கிறது. So the tree is in the presence of God. It is glorifying God. இப்ப எல்லாரும் கிளம்பி போய் மரத்துக்கு பக்கத்துல போய் பாட்டை கேட்போம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட கூடாது. You should not go into the tree for listening to their song. ஆவிக்குரிய மரங்களாக உங்களை தேவன் பாடச் சொல்லுகிறார். God is asking you to sing song like a tree of spiritual. ஆனா இப்பெல்லாம் நீங்க பாட்டு பாடினா தேவன் பயந்துறாரு. But God is getting afraid when you sing nowadays. அப்படிப்பட்ட பாட்டெல்லாம் பாடுறாங்க. Because you are singing kind of songs today. கானா பாட்டு பாடும்போது கூட ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சுனீங்களே. It was okay when you were singing Ghana songs. தேவ சமூகத்துல இன்னைக்கு பாடல்கள் எப்படி ஆயிடுச்சு? தேவனை பயமுறுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அது பாவம் செய்யறது ஆயிடுச்சு. So in the presence of God, songs are become sin. அப்ப என் தேவன் எதிர்பார்க்கக்கூடியது உங்களுடைய கனிகளினுடைய பாடலை. அல்லேலூயா. So God is expecting the song of your fruits. அப்ப எத்தனை பேர்ட்ட கனி இருக்கு? How many of you have fruits? கனி என்பதை என் தேவன் என்ன சொல்றாரு? ஆவிக்குரிய கனிகளை ஒவ்வொருவரும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என் தேவன் விரும்புகிறார். God is expecting each and everyone is to give the fruit of spiritual. ஆதியாகமம் 1:1ல எதை பத்தி பேசினாரு? ஜீவ விருட்சத்தை பற்றி பேசினார். In Genesis 1:1 he was talking about the tree of life. வெளிப்படுத்தலையும் எதை பற்றி பேசினார்? ஜீவ விருட்சத்தை பற்றி பேசினார். In Revelation also he is talking about the tree of life. அப்ப ஆதியாகமம் ஜீவ விருட்சத்தை பற்றி பேசுகிறது, வெளிப்படுத்தலும் ஜீவ விருட்சத்தை பற்றி பேசுது. ரெண்டுக்குமான இடைவெளி என்னன்னா, இந்த ஜீவ விருட்சத்தை ஆதாம் இழந்தான். இந்த ஜீவ விருட்சத்தை பெறுவதற்கான வழிகள் தான் மொத்த வேதமே. So the difference between Genesis and Revelation is in Genesis Adam lost the tree of life, but in Revelation it is telling in all this scripture how we going to get the tree of life is all about the scripture. வெளிப்படுத்தல் 2:7 வாசிக்கலாம். Let us read Revelation 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. அப்ப யாரு ஜெயம் கொள்ளுகிறீர்களோ அவர்களுக்கு என்ன இருக்கு? ஜீவ விருட்சத்தின் கனியை அதிகாரத்தோடு, அதுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. Whoever get triumph, God is giving the authority to get that life, tree of life. இப்ப தேவ சமூகத்தில் எத்தனை பேர் கனி கொடுக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் என் தேவன் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறார். அல்லேலூயா. Whoever gives the fruit in the presence of God, God is giving the tree of life to them. அப்ப எத்தனை பேர் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக அதிகாரத்தை பெற்றவர்கள்?
how many of you have the authority of eating the tree of life?